ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் இப்போதான் கைஸ் பார்த்து முடிச்சேன். நைட் எபிசோடு இப்போ பகலில் போடுவாங்க இல்லையா? ஸோ என் பையனுக்கு எக்ஸாம் வந்தனால நைட் என்னால் பார்க்க முடியல. அதனால சரி இப்போதான் பார்த்து முடித்தேன். ஸோ எபிசோடை பற்றி ரிவ்யூ பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கார்த்திகை தீபம் சீரியல் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். நேற்றே நிறையா பேசியாச்சு. சரி இன்னைக்கு எபிசோடை பேசிட்டு இதுல அதாவது இப்ப போட்ட எபிசோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதையும் நம்ம பேசிடலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரியா? சீக்கிரமா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம அச்சீவ் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்குது. ஓகே டன். எபிசோடு என்னாச்சு? மறுபடியும் அந்த சித்திக்காரி வந்து நல்ல நேரம் போக போகுது, நல்ல நேரம் போக போகுது, நல்ல நேரம் போக போகுதுன்னு ஓட்டரை காடாட்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியோட மற்ற 3 பேர் இருக்காங்கல்ல, யாரு? ரோஹிணி, அப்புறம் நம்ம அந்த பாட்டு பாடுற பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அம்மா வந்தாதான் நீ தாலி கட்டிக்கணும், அம்மா இல்லைன்னா நீ தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சித்தி வந்து அதை இதையும் பேசி 2வது தடவையும் தாலி கட்ட வச்சிடறான். கெட்டி மேடம் டும் 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 அப்படிங்கிறாங்க. மறுபடியும் மகேஷ் வந்து தாலி அப்படியே கிட்ட கொண்டு போவாரு. உடனே நம்ம மேடம் வந்து அதான் நம்ம ஹீரோயின் மேடம் இருக்காங்க இல்லையா, நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே டன், இப்பயும் நிறுத்துங்கட்டாங்களா? அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் என்ன நடக்குது? ஒரே ஃபைட்டு. நம்ம கார்த்திக் வந்து சும்மா ஃபைட்டு சீனு மாசா இருந்தது, செமையா இருந்துச்சு. இந்த யாரு நர்ஸு பொண்ணா கார்லயே உட்கார சொல்லியிருப்பாப்புல. இது ஒரு அவசர கொடுக்க. கார்த்திக் சாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வழியை விட்டு இறங்கி அந்த கட்டி போட்டிருக்கவங்கள போய் அவுக்க போவா, ஒருத்தையும் அடிச்சுடுவான் மண்டையில. அது மயக்கம் போட்டு விழுந்துரும். செவனேன்னு கார்ல இருக்க வேண்டியதானே, சரியா? உடனே வந்து அவங்க அத்தைக்காரி எழுப்புறாப்புல நம்ம கார்த்தி. எழுப்பினோடனே நீங்க முதல்ல ஆட்டோ பிடிச்சி மண்டபத்துக்கு போங்க, நான் இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி மேடம் ஆட்டோல போறாங்க. ஆட்டோ வேற பாதியில நின்று போயிருது. நாடகத்துல மட்டும்தான் ஆட்டோ பாதியில நிற்கும். அதுக்கப்புறம் நடந்தே போறாங்க மண்டபத்துக்கு. பாத யாத்திரையாட்டம் நடந்தே போறாங்க. போய் மண்டபத்துக்கும் போயிடுறாங்க. போறக்குள்ள இங்க நல்ல நேரமே முடிஞ்சு போயிருது. உடனே ஐயர் வந்து மாலையெல்லாம் கழட்டி வைங்க அப்படின்ட்டாரு. இனிமேல் கல்யாணமே நடக்காது, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, கல்யாணமே நடக்காது, நல்ல நேரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இப்ப ரிவ்யூ போட்டுடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் கைஸ். கல்யாணம் தான் பிரச்சனையா இல்ல பிரச்சனையே தான் கல்யாணமா? எனக்கு ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க, சரியா? வாழ்க்கையில கல்யாணம் தான் பிரச்சனையா இல்ல சீரியல்ல கல்யாணம் தான் பிரச்சனையா இல்ல பிரச்சனை தான் கல்யாணமா இல்ல சீரியலே பிரச்சனையான்னு தெரியல. ஐயோ கடவுளே, இந்த மண்டபத்தை எவ்வளவு வாடகை கொடுத்து புக் பண்ணாங்கன்னு தெரியல, எத்தனை மாசத்துக்கு புக் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் 1 வாரம் நடக்குங்க. இன்னும் 1 வாரம் இழுப்பாங்க, இல்ல 2 வாரம் இழுப்பாங்க. இந்த மண்டபத்தை வச்சே கல்யாணத்தை ஓட்டுவாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எனக்கு ஒரு டவுட் இதுல என்னன்னா, சாமுண்டீஸ்வரி கடத்திட்டு போய் கார்த்திக் காப்பாத்தி அந்த அம்மா ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோ பாதி நின்னு அதுக்கப்புறம் நடந்தே வந்து மண்டபத்துக்கு வந்துட்டாங்க, சரியா? இந்த சாமுண்டீஸ்வரிய தேடி போட புருஷனை ஆளை காணோம். எனக்கு சிரிப்பு இல்ல, இந்த 3 பொண்ணுங்களும் அம்மா வந்தாதான் தாலி கட்டுவேன், அம்மா வந்தாதான் தாலி கட்டுவேன், அம்மா வந்தாதான் தாலி கட்டுவேன் அப்படிங்கிறாளுங்க. அப்பா எங்க போனாரு? அப்பா செத்து போயிட்டாராப்பா? யார் ரேவதி? அப்பா செத்து போயிட்டாங்களா? இல்ல அப்பா எங்கேயா ஓடி போயிட்டாரா? ஏன்டா ஏன்டா? அது பாருங்க, டைரக்டர் இதை யோசிக்கவே இல்லையாட்டு இருக்குது. இந்த இருக்க பக்கத்துல மண்டபத்துக்கு பக்கத்துலதான் இருக்குதாமா அந்த கோயில். நான் போய் கூட்டிட்டு வரேன் சாமுண்டீஸ்வரின்னு போனவரு இன்னும் வர்றாரு மண்டபத்துக்கு. இந்த அம்மா வந்து கடத்தின இடத்துல இருந்து ஆட்டோவை காட்டி காப்பாத்தி ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோ பாதியில நின்று இந்த அம்மா நடந்தே மண்டபத்துக்கு வந்துருச்சு, சரிங்களா? அந்த ஆளையே காணோம். யாரு? ரேவதியோட அப்பன், அதாவது சாமுண்டீஸ்வரியோட புருஷன். சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். நம்ம நர்ஸுக்கு அடிபட்டுருச்சு. கார்ல பின்னாடி ஓட்டிக்கிட்டே வர்றாரு நம்ம ஹீரோ, சரியா? நான் கார்த்தியை பத்திலாம் எதுவும் சொல்லறப்பா. கார்த்தி சூப்பர் ஹீரோ தான், மாஸ் ஹீரோ தான். ஆனா அவரை வச்சு நாடகம் எடுக்க தெரியல இவங்களுக்குலாம். சூப்பரான ஹீரோ கார்த்தி. வந்து செம்பருத்தில எல்லாம் எப்படி நடிச்சிருப்பாப்ல, செமையா நடிச்சிருப்பாப்ல. ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த சீரியல்ல நடிப்பு.
பக்கத்துல எங்கேயும் ஹாஸ்பிட்டல் இல்லையாப்பா?